அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனதால தமிழக முதல்வரும் அமைச்சர்களும் செய்த கேவலமான செயல், மோசமான செயல் ஒட்டுமொத்த மக்களினுடைய சேவைகளையே முற்றிலுமாக பாதித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாம அமைச்சர்கள் செய்த அட்டூழியங்களும் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது எல்லாத்த பற்றியும் தான் இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். எந்தெந்த அமைச்சர் என்னென்ன பண்ணாங்க, நேற்று அரசு அலுவல் வேலைகள் எல்லாம் எந்தெந்த விதத்தில் நடந்தது, அதாவது முற்றிலுமாக எந்த அளவுக்கு முடங்கி போயிருந்தது அப்படின்றதெல்லாம் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மக்கள் சேவையை விட இந்த பட வெளியீட்டுக்கு அமைச்சர்கள் சென்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, அவங்க செஞ்சது மிக பெரும் தப்பு அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஜனநாயகன் படம் வெளியானதை ஒட்டி பார்த்தீங்கன்னா பல மோசமான சம்பவங்கள் தமிழகத்தில் நடந்தேறி இருக்கின்றது. படம் வெளியான ஜூலை 23ஆம் தேதி மக்கள் சேவையே முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. மக்கள் பெரும் அளவு பார்த்தீங்கன்னா நேற்று அவதிக்குள்ளாகி இருக்காங்க அப்படின்ற தகவலுமே வெளியாகி இருக்கின்றது. ஜனநாயகன் படம் வெளியானதை ஒட்டி முதல்வர் விஜய், அமைச்சர்கள் வராததால தலைமை செயலகமே வெறிச்சோடி காணப்பட்டிருக்கு. தமிழக முதல்வரும் தாவேக தலைவருமான விஜய் நடித்துள்ள அவருடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் ஜூலை 23ஆம் தேதி தமிழகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகி இருக்கு. அதிகாலை முதலே ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு பல்வேறு திரையரங்குகளில் சிறப்பு காட்சிகள் திரையிடப்பட்டதால திரையரங்குகள் திருவிழா போல காட்சியளித்திருக்கின்றது. இந்த படத்தோட வெளியீட்டை முன்னிட்டு ஒரு கேவலமான செயலும் நடந்திருக்கின்றது. அதாவது தமிழக அரசின் நிர்வாக நடவடிக்கைகளிலையும் மாற்றம் ஏற்பட்டது. நேற்று நடைபெறவிருந்த பட்ஜெட் தொடர்பான பல்வேறு துறை ரீதியான ஆய்வுக் கூட்டங்கள் முற்றிலுமாக ஒத்திவைக்கப்பட்டது அப்படின்ற அதிர்ச்சியான தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இதற்கிடையே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அமைச்சர்கள் திரையரங்குக்கு சென்று ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்து ரசித்தாங்க. ரசிகர்களுடன் இணைந்து திரைப்படத்தை கண்டுகளித்த அவர்கள் அது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து இது ஒரு ரியல் ஆட்சி இல்லை, ரீல்ஸ் ஆட்சி தான் அப்படின்ற மாதிரி அவங்க நொடிக்கு ஒரு முறை நிரூபித்து கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் தலைமை செயலகத்துக்கு நேரில் வந்து அரசு அலுவல்களை ஆய்வு செய்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி மக்கள் திட்டங்கள் தொடர்பான கோப்புகளில் முடிவெடுக்கும் பணிகளில் ஈடுபட்டு வரும் முதல்வர் விஜய் திரைப்பட வெளியீட்டு நாளையொட்டி தலைமை செயலகத்துக்கு வரல. முதல்வர் மட்டும் இல்லை, அவருடன் பல அமைச்சர்களும் நேற்று தலைமை செயலகத்தில் நடைபெறும் வழக்கமான அலுவல் பணிகளில் பங்கேற்கவில்லை அப்படின்ற தகவலும் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பதோட மக்களினுடைய சேவைகளும் பாதிக்கப்பட்டு மக்களுமே அவதிக்குள்ளாக்கி இருக்காங்க. பொதுமக்கள், அதிகாரிகள், அமைச்சர்கள் அப்படின்ட்டு பல்வேறு துறை அலுவலர்களின் வருகையால எப்போதும் பரபரப்பாக காணப்படும் அந்த தலைமை செயலக வளாகம் பட விழாவை ஒட்டி, பட நாளை ஒட்டி வழக்கத்திற்கு மாறாக அமைதியாக இருந்தது. பொதுவாக காலை நேரம் முதலே அமைச்சர்கள் வருகை, அதிகாரிகளுடைய ஆலோசனை கூட்டம், கோப்புகள் தொடர்பான ஆய்வுகள், பொதுமக்களின் மனுக்கள் பெறுதல் உள்ளிட்ட பணிகளால தலைமை செயலகம் பரபரப்பா இருக்கும். ஆனா அந்த பரபரப்பு நேற்று சுத்தமா இல்லை. மிக முக்கியமா இந்த ஜனநாயகன் படத்தை தாவேக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் அப்படின்ட்டு பலரும் போய் பார்த்திருக்காங்க. சென்னை கோயம்பேடு தியேட்டரில் அமைச்சர்கள் புஷி ஆனந்த், அருண்ராஜ் ஆகியோர் பார்த்திருக்காங்க. அப்போது அமைச்சர் புஷி ஆனந்த் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறாரு. புதுக்கோட்டை மேலராஜ வீதியில் உள்ள திரையரங்கில் அமைச்சர் முகமது பர்வேஸ் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்தார். இதற்காக காவல்துறை பாதுகாப்போடு தேசிய கொடி பொருத்தப்பட்ட அரசு வாகனத்தில் திரையரங்கிற்கு அவர் வந்து படம் பார்த்திருக்கிறாரு. படம் பார்த்ததோட மட்டுமல்லாம அங்கு அவரை சுற்றி வர அந்த கேமராவில் அவரை படம் பிடித்திருக்காங்க. கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டு திரைப்படத்தை பார்த்தாரு. அந்த காட்சிகள் வெளியாகி மக்களுக்கு பெரும் எரிச்சலை ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாம மிக பெரும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒரு திரைப்படம் பார்க்க வர ஆளு, அது உன்னுடைய தனிப்பட்ட விவகாரம். இதுக்கு எப்படி நீ தேசிய கொடி பொருத்தப்பட்ட அரசு வாகனத்துல யார் வீட்டு காசுல, யார் வீட்டு வரி பணத்துல நீ வந்து இந்த மாதிரி படம் பார்த்துட்டு போற அப்படின்றது தான் ஒட்டுமொத்த மக்களின் கேள்வியாக இருக்கின்றது. அதே மாதிரி கோவை தியேட்டரில் அமைச்சர் சம்பத்குமார்,
போத்தனூர் தியேட்டரில் அமைச்சர் விக்னேஷ் ரசிகர்களுடன் சேர்ந்து படம் பார்த்திருக்காங்க. அமைச்சர் விக்னேஷ் படம் பார்த்த தியேட்டரில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். நீ அமைச்சரா இருந்தனா நீ தனிப்பட்ட விஷயத்துக்கு படத்துக்கு போவ, எங்க வேணுமானாலும் போவ, அதுக்கு உனக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பா அப்படின்றது தான் அனைவரின் கேள்வியாக இருக்கின்றது. அமைச்சர் விக்னேஷ் விசிலடித்து படம் பார்க்க காவல்துறை பாதுகாப்பு அளித்து வருது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம் அப்படின்னுட்டு அங்கு படம் பார்த்த அருகில் படம் பார்த்தவர்களே காரி துப்பாத குறையாக இந்த சம்பவத்தை பற்றி வெளியே சொல்லியிருக்காங்க. அது தவிர தியேட்டருக்கு வந்த அமைச்சர் விக்னேஷ் அரசு வாகனத்துல காரில் தேசிய கொடி கட்டியபடி வந்ததும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே மாதிரி இந்த படத்தை பார்த்த அமைச்சர்கள் சம்பத்குமார், விக்னேஷ் ஆகியோர் தியேட்டரில் அமர்ந்து கண்ணீர் விட்டு அழுதிருக்காங்க. ஈரோட்டில் உள்ள ஒரு தியேட்டர்ல படம் பார்க்க வந்த அமைச்சர் விஜய் பாலாஜி அங்கு இருந்த விஜய் கட் அவுட்டை தொட்டு வணங்கி கண்ணீர் விட்டு கதறி அழுதாரு. இதே போல தியேட்டரில் படம் பார்த்த கரூர் தாவேகா மாவட்ட செயலாளர் மதியழகன், எம்ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோர் கண்ணீர் விட்டு அழுதாங்க. எம்எல்ஏ குத்தாட்டம் போட்டிருக்கிறாரு ஒருத்தர். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் உள்ள திரையரங்கில் படம் பார்க்க வந்த மொடக்குறிச்சி எம்எல்ஏ சண்முகன் மற்றும் தாவேகா நிர்வாகிகள் இனிப்பு வழங்கினாங்க. அப்போது தியேட்டர் முன்பு விஜய் நடித்த சச்சின் படத்திலிருந்து வாடி 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 கைப்படாத சீடி அப்படின்ற பாட்டுக்கு அந்த எம்எல்ஏ சண்முகன் ரசிகர்கள் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில ஒரு குத்தாட்டம் போட்டாரு. இன்னொரு பக்கம் முன்னாள் அதிமுகவுடைய பழம்பெரும் புள்ளி முன்னாள் அமைச்சர் தற்போதைய வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் என்ன பண்ணார்னா, ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் உள்ள திரையரங்கில் 3 ஸ்கிரீன்களுக்கான ஒட்டுமொத்த டிக்கெட்டுகளை வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகா ஈரோடு கிழக்கு மாவட்ட செயலாளர் விஜய் வெங்கடேஷிடம் வாங்கி கொடுத்திருக்கிறாரு. அதில் செங்கோட்டையன் வழங்கிய இலவச டிக்கெட் அப்படின்னுட்டோ எழுதப்பட்டிருந்தது. இந்த டிக்கெட்டுகள் தான் ரசிகர்களுக்கு வழங்கப்பட்டது. இப்படியே நேற்று, அதாவது ஜனநாயகன் படம் வெளியான அந்த நாள்ல ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களினுடைய சேவைகள் பாதிக்கப்பட்டு அவங்களுடைய அந்த கோரிக்கைகள் அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வைக்கப்பட்டு அவங்க அவதிக்குள்ளாகி இருக்காங்க. பல இடங்கள்ல நேரில் சென்று அலுவலகங்களுக்கு சென்ற போது அரசு அதிகாரிகள் கூட சிலர் இல்லை. அதே மாதிரி இந்த எம்எல்ஏக்களை எல்லாம் பார்க்க போனா இவங்க படம் பார்க்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அங்க இருந்தவர்கள் அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க. இது என்னடா கூத்தா இருக்கு? ஒரு படம் வெளியானதால, அதாவது ஒரு நடிகனை ஒரு நாட்டோட தலைவனாக்கனா எந்த அளவிற்கு அந்த அரசாங்கத்தினுடைய சேவைகள் பாதிப்படையும், எந்த அளவுக்கு கேள்விக்குறியாகும், எந்த அளவிற்கு தற்குறியாக இருப்பாங்க அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் தான் ஒரு எடுத்துக்காட்டு. தற்குறி தற்குறி தற்குறி, சும்மா தற்குறி தற்குறின்னு சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி வாயில நல்லா வந்துட போகுது அப்படின்ற மாதிரியும் கூட்டத்தில் பேசின முதல்வர் விஜய் அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்றது தான் தெரியலை.